தலைப்பு தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். அருமையான நினைவலைகளை ஒரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கும் ஆளுமையில் இன்றைய ஆளுமை என் சிவசங்கரி அவர்கள். இவங்க ஒரு ஹோம் மேக்கர், கவிஞர், பட்டிமன்றம் பேச்சாளர், பயிற்றுனர், இப்படி நிறையா இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகலாம். நல்ல ஒரு சிறந்த பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். ஆக்சுவலி என்னன்னா, எல்லார் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஒரு நபர் என்று சொல்லலாம். என்ன ரீசன்னா, நம்ம நிறைய பிரார்த்தனைகள் அதெல்லாம் வச்சிருப்போம். நம்ம நட்பலரியில பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருப்போம். இந்த குழந்தை பேறு பெறுவதற்கு கூட ஒரு பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து, அதை நம்ம இன்னி வரை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான விஷயங்கள் பண்றவங்க. நிறைய பாட்டோடய அவங்களுடைய பேச்சு வந்து பாட்டோட ஆரம்பிக்கும் அருமையா. நிறைய அவங்க பாடின கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாடின கண்ணன் பாட்டெல்லாம் இன்னும் நம்ம ஞாபகம் இருக்கு. நம்ம தளத்தில் தொடர்ந்து பயணிக்கும் சிவக்கனி மேடத்துடைய தங்கை அவங்க. ஸ்கை யோகா பிராக்டிஷனர் அப்படி சொல்லலாம். நிறைய நல்ல சிந்தனையுடன் உள்ள சிவசங்கரி மேடம் நம் தளத்தில் குறைந்த காலமாக பங்கெடுத்து ஒரு மாதமும் எல்லா தலைப்பிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே, பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே, இருவரின் பகலிரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே, உலகென்னும் பரமபதம் விழுந்த பின் உயர்வு வரும், நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே, ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல, ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நட்புலரின் இனிய காலை வணக்கம். இந்த மாதத்திற்கான தலைப்பு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இப்ப இந்த பாட்டை நீங்க எல்லாருக்கும் மைண்ட்ல வந்திருக்கும். அஜித்தும் அந்த பேபியும் உலகம் பூரா சுத்திட்டு மகிழ்ச்சியா ஹாப்பியா வாழ்வாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி மகிழ்ச்சியா ஹாப்பியா வாழ்றப்ப நம்மளோட மெமரிஸை பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு நினைவலைகள், அற்புதமான நினைவலைகள் எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும். ஸோ அருமையான சாங், மோட்டிவேஷனல் சாங் கூட. ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு ஸ்டெப்ஸையும் நம்ம மோட்டிவேஷனலாக எடுத்துட்டு மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்கான ஒரு அர்த்தமா நான் புரிஞ்சுக்கிட்டது. மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். இப்ப மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தி படணும். மனம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி படுதுன்னா அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. நம்ம எந்த செயல்கள் செய்தாலுமே அதை வந்து நம்ம விரும்பி செய்யணும். நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. எதையுமே விரும்பி செஞ்சா அந்த வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம அந்த செயல் செய்யறதும் மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சிக்கு அளவுகோல் இல்லை. எல்லாவற்றைக்கும் ஆசைப்படுவதும், ஆசைப்பட்டது எல்லாமும் கிடைக்கிறதும் மகிழ்ச்சி இல்லை. நம்ம எது வேணாலும் ஆசைப்படலாம். அது எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு மகிழ்ச்சி இல்லை. போதுங்கிற மனம் இருக்கணும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது. ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியா வாழ்றோமா அப்படின்னு பாக்குறதுதான் வந்து உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சிக்கான அர்த்தம். மகிழ்ச்சினா இதுதான். சோ இப்ப 4-5 நாளா பார்த்தாச்சு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ங்கிறீங்க. சோ யாராவது மகிழ்ச்சிக்கான நினைவுகள்னா என்னன்னு ஒரு சும்மா சிம்பிளா சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஓகே சார். அதை நம்ம நினைச்சு பார்க்கும் போதே ஒரு அசைவு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு போட்டோவா இருக்கட்டும், ஒரு அந்த நிகழ்வா இருக்கட்டும். ஒரு சில நேரம் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருப்போம், ஏதோ ஒண்ணு நினைப்போம், சிரிச்சுப்போம் நம்மளே.
ஸோ இதெல்லாம் நினைவலைகள் ஃபீல் பண்றது. ஓகே சார். சூப்பர் சார். அதுதான் நானும் சொல்றேன். மகிழ்ச்சிக்கான சார் சொன்ன மாரி, ஒண்ணொண்ணு ஒரு மகிழ்ச்சினா ஒரு நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருக்கும். ஒரு சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கும். நமக்கு ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுதான் மகிழ்ச்சி. சார் சொன்ன மாரி ஒரு ஃபோட்டோஸ் பார்க்கிறதாகட்டும், அந்த மாரி சின்ன சின்ன மகிழ்ச்சி தான் நமக்கு நினைவலைகளா இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவங்கள், ஒரு நிகழ்வுகள், ஒரு அனுபவங்கள். அதுதான் நம்ம மகிழ்ச்சிக்கான நினைவலைகளா இருக்கும். இப்ப மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க, நண்பர்கள். இப்ப குடும்பம், நண்பர்கள்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்துல நம்ம மகிழ்ச்சியா வளரணும்னா, அந்த குடும்பத்த எப்படி என்கேஜ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஒண்ணொண்ணு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கறதாகட்டும், நம்ம விட்டு குடுக்கறதாகட்டும், அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறப்ப அந்த குடும்பம் ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்தது சின்ன சின்ன வெற்றிகள். நம்ம வாழ்க்கையில ஒரு பெருசா சாதிக்கலைனாலும் குட்டி குட்டி வெற்றிகள்ல நம்ம சந்தோஷப்பட்டு வாழ்றது தான் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள நமக்கு குடுக்கும். அடுத்தது பூமியின் அழகு. இப்ப இயற்கைய நம்ம ரசிக்கணும். சந்திரன பார்க்கிறதாகட்டும், சூரியன பார்க்கிறதாகட்டும். தாமோதரன் சார் மியூட் பண்ணிக்கங்க சார் ப்ளீஸ். மலர்கள பார்த்து ரசிக்கிறதாகட்டும், கடற்கரைய பார்த்து ரசிக்கிறதாகட்டும், இந்த மாரி சின்ன சின்ன பூமியின் அழகையெல்லாம் நம்ம ரசிக்கிறோம் பாருங்க. அதுதான் நமக்கு ஒரு குட் மெமரீஸா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாதாரண மகிழ்ச்சிகள். நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுறதாகட்டும், நமக்கு ஒரு பிடித்த புத்தகத்தை வாசிக்கிறதாகட்டும், நமக்கு பிடித்த மியூசிக் கேட்கறது, ஓவியம் வரையறது, இந்த மாரி சின்ன சின்ன ஒரு மகிழ்ச்சிகள நம்ம ஏற்படுத்திக் கொள்றது. அப்புறம் பழைய நினைவுகள். நம்ம சின்ன வயசுல வாங்குன விருதுகள், விழாக்கள்ல பங்கேற்றது, இந்த மாரி சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை நம்ம அசை போடுற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். அடுத்தது இப்ப மகிழ்ச்சிக்கான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம மகிழ்ச்சிங்கிறது ஒரு குடும்பம், நண்பர்கள், உறவுகள், சுற்றுகள் இந்த மாரி இயற்கைய பார்த்து ரசிக்கிறது, ஒரு சின்ன சின்ன வெற்றியில மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு சாதாரணமா பிடிச்ச உணவு சாப்பிடுறதுல மகிழ்ச்சி கிடைக்கிறது, இந்த மாரி பார்த்துட்டோம். இப்ப இந்த மகிழ்ச்சிய நம்ம டேஸ் ஃபுல்லா நிலைச்சு வச்சுக்கணும், டெய்லியுமே நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதற்கான ஒரு சில பயிற்சிகள நம்ம கடைபிடிக்கிறோம். அதாவது என்னன்னா, சிறு வயதின் மகிழ்ச்சி. ஒரு பேப்பர்ல டைரியில சின்ன வயசு நம்ம அனுபவங்களை எல்லாம் எடுத்து எழுதுறது. அந்த டேல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற அந்த சின்ன வயசுல நமக்கு ஹாப்பியான டே என்ன டேவோ அத பத்தின ஹிண்ட் எல்லாம் எழுதுற மாரி. அடுத்தது குடும்ப மகிழ்ச்சி. குடும்பத்துல நம்ம ஒற்றுமையா சேர்ந்து சாப்பிட்டது, அந்த விஷயங்கள் விழாக்கள் பங்கேற்றது, அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதிட்டே வர மாரி. அடுத்தது நண்பர்களின் மகிழ்ச்சி. நண்பர்கள் கூட அது மாரி இருந்த மகிழ்ச்சியான நினைவுகளை எழுதுறது. சாதனை நினைவுகளை எழுதுவது. நன்றி கூறும் நினைவு. யாராவது நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு நன்றி கூறுற மாரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதுறது. அடுத்தது இயற்கையின் மகிழ்ச்சி. நேச்சர் கூட நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதுறது. அப்புறம் என்னோட சிறந்த நாள் அப்படிங்கிறத பத்தி எழுதுறது. எதுதான் நம்மளோட வாழ்க்கையில மகிழ்ச்சிய குடுத்த நாள் அப்படிங்கிறத நம்ம எழுதுறது. ஸோ இந்த மாரி எழுதுறப்ப நம்ம அந்த மகிழ்ச்சிய நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த டேவ ஃபுல்லா மகிழ்ச்சியாவே நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, டைரி எல்லாம் எழுதியிருப்போம். அதெல்லாம் எடுத்து இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், புத்துணர்ச்சி பிறக்கும். நம்ம அதுல எழுதியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ, ஓ! இப்படிலாம் நம்ம ஹாப்பியா இருந்திருக்கிறோம். இந்த மாரியெல்லாம் நம்ம ஈவென்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனலாவும் இருக்கும். நமக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். ஸோ அதே மாரி ஃபோன்ல இப்ப ஒரு கேலரி ஓப்பன் பண்றேன்னா, பழைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ திருப்பி பார்க்குறப்ப, நமக்கு அந்த டேல என்னென்ன நடந்துச்சு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்துது. மகிழ்ச்சிய காமிக்குது. அதே மாரி ஒரு நினைவுகள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயாவது நம்ம பகிர்ந்திருப்போம். அவங்க கிட்ட நம்ம பேசுறப்ப திருப்பி அவங்க ரீகலெக்ட் பண்றப்ப அப்படியே நம்ம பிரைட்னஸ் ஆயி அப்படியே ஒரு ஸ்மைல் வரும் பாருங்க. அதெல்லாம் ஒரு ப்ரீசியஸான மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளோட டிராயிங்ஸோ நம்ம சும்மா வீடு கிளீன் பண்ணலாங்கிறப்ப நம்ம ஃபைல்ஸ் எடுத்து பார்க்குறப்ப, டிராயிங்ஸ் நம்ம வரைஞ்சது ஏதாவது கிடைச்சாலும் நம்மளோட படைப்புகள் எது கிடைச்சாலும் சின்னதா நம்ம ஏதாவது கைவினைகள் பொருட்கள் பண்ணியிருப்போம். பட் அது பார்க்குறப்ப நம்ம அந்த பிரெக்னன்சி டைம்ல இது நம்ம பண்ணணுமல்ல அப்படின்னு அத நம்ம ஃபீல் பண்றப்ப அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ மகிழ்ச்சிய நம்ம இந்த மாரியெல்லாம் உணரலாம். ஒண்ணொண்ணையும் நம்ம அப்படியே பார்க்கும்போது, நமக்கு மகிழ்ச்சி அப்பப்ப வந்துட்டே இருக்கும் லைஃப்ல அப்படிங்கிற மாரி கருத்த சொல்லலாம்னு சொல்றேன். அடுத்தது மகிழ்ச்சிக்கான சிறு வரிகள். நம் வாழ்க்கையில் சில நிமிடங்கள் தான். ஆனால் அந்த நிமிடங்கள் முழு வாழ்க்கையும் அழகாக நினைவூட்டும். சிறு வயதில் மழையில் நனைந்த நாள், அம்மா கையால் செய்த உணவு, நண்பர்களுடன் சிரித்த அந்த முட்டாள் நொடிகள், இவையெல்லாம் இன்றும் மனிதன் ஒரு மூலையில் மகிழ்ச்சியின் மனமாக நிற்கின்றன. நேரம் கடந்து போகலாம். ஆனால் அந்த நினைவுகள் காலத்தை கடந்து எப்போதும் சிரிப்பை வரவழைக்கும். அவைதான் நம்மை இன்று யார் என உருவாக்கிய தருணங்கள். இது மகிழ்ச்சிக்கான சிறுவரிகள்.
அடுத்தது, இப்ப மகிழ்ச்சிங்கிறது வந்து நம்ம பெரிய பெரிய செலவு பண்ணி தான் மகிழ்ச்சிய நம்ம பண்ணணும்னு இல்ல. ஒரு சின்ன சின்ன செலவுகள், நம்ம மனம் மகிழ்ச்சின்னு ஃபீல் பண்ணா போதும். நம்ம மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டுட்டு போலாம். அ யார் கூட எல்லாத்து கூடயும் கம்பேர் பண்றதுனால தான் நம்ம மகிழ்ச்சி இல்லாம இருக்கோம். நம்ம வாழ்க்கை, நம்ம வந்திருக்கோம். நம்மகிட்ட என்ன இருக்கு? அத வச்சு நம்ம மகிழ்ச்சியா வாழ்ந்தோம்னா, நமக்கு எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. வாழ்க்கை அழகா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் இந்த ஒரு 1 வீக்காவே நட்புலரில ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா ரிலேஷன்ஸ் 10 பேர் வந்துட்டாங்க. நாங்க ஒரு பன்னார்கட்டா ஜூக் போயிருந்தோம் இங்க பெங்களூர்ல. பட் அது கிரியேட் பண்ண மெமரீஸ் வந்து ரொம்ப ப்ரீசியஸான மெமரீஸ். என் லைஃப் ஃபுல்லா நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாரி தம்பி, தங்கச்சி, அவங்க பசங்க, அது 5 இயர்ஸ் ஆச்சு தங்கச்சி பார்த்து. குட்டி குழந்தையா இருக்கப்ப அந்த குட்டி பேபிய பார்த்தேன். இப்ப 5 வயசு குழந்தையா வரப்ப எப்படி இருக்கும் ஒரு எக்ஸைட்மென்ட் அவங்கள பார்த்தது, அவங்க கூட போய் ஜூல ஒரு ஒரு இடம் ஸ்பெண்ட் பண்ணது. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம பெருசா ட்ரிப் பிளான் பண்ணி நெறைய காசு செலவு பண்ணி போய் என்ஜாய் பண்ணாதான் வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்ன்னு இல்ல. சின்னதா தான் நாங்க செலவு பண்ணோம். பட் அந்த கரெக்ட்டா அந்த பிளான் பண்ணி செலவு பண்ணோம். போனோம் நீட்டா அந்த ஜூவ பார்க்கலான்னு போனோம். அந்த குட்டீஸ் எல்லாம் இருக்கனால நடக்கவும் முடியாது. ஸோ சஃபாரிக்கும் நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். போட்டிங்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாம் அது சொல்றதுக்கு எல்லாமே பார்த்தோம். சஃபாரி, போட்டிங்கு, அப்புறம் ஜூ சுத்தி பார்த்தோம். அப்புறம் அந்த பேட்டரி கார்ல போனோம். எல்லாம் அந்த டே ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஆனா செலவுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். எல்லாம் ஷேர் பண்ணியும் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த குட்டீஸ் கூட போறப்ப, சஃபாரி எப்போதுமே நான் போறப்ப லாஸ்ட் சீட்ல போய் உட்கார்ந்துட்டு ஜன்னல் வழியா பார்க்கிறது தான் என்ஜாய்மென்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் டிரைவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து டிரைவர் பக்கத்துல கிரில் கேட் போட்டிருந்தாலும் அங்க ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருந்தாங்க. அந்த குட்டி பாப்பாஸ் கூட உட்கார்ந்து போறப்ப அந்த அந்த வண்டி மூவ் பண்றது பார்த்தா நம்ம பெரிய ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரியே இருந்துச்சு ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த குட்டி பாப்பாஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இது மேல போகுது, கீழ போகுது, ஓ கேட் திறக்குறாங்க அப்படின்னு அந்த குட்டி குட்டி சந்தோஷம் தான் அது வாழ்க்கையில ரொம்ப பெருசா இருக்கும். அப்புறம் அவங்களோட சயின்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இந்த அனிமல் என்னது? ஆம்னிவர்ஸா? அந்த மாரி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ அந்த மாரி நம்ம வாழ்க்கைய வந்து ரொம்ப பெருசா செலவு பண்ணி தான் மகிழ்ச்சிய நம்ம கொண்டுட்டு வரணும்னு இல்ல. குட்டி குட்டியான செலவுகள் போதும். நம்ம மனம் நம்ம ஹாப்பியா இருந்தா போதும். அந்த மாரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாலே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சோ இப்ப ஏரோப்ளேன்ல போனா தான் நமக்கு மகிழ்ச்சின்னு இல்ல. ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு லாங் டிராவல் ஒரு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து அதை ரசிச்சுக்கிட்டே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த நம்ம பக்கத்துல வரவங்கள பயணிச்சுக்கிட்டே போற அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். சோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப்ல ஒவ்வொரு நொடியும் அப்படின்னு தான் எனக்கு இந்த டாபிக் வந்து தோணுச்சு மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ல. சோ இப்ப என்னோட மகிழ்ச்சியை வந்து நான் உணர்ந்ததை சின்ன வயசுல இருந்து உணர்ந்ததை ஒரு அனுபவங்களை வந்து ஒரு சின்ன ஒரு 10 லைன்ஸா பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். சிறு வயதில் அக்காவும் நானும் ஒரே மாதிரி அணிந்த ஆடை, டிவி ரிமோட்டிற்காக தம்பியிடம் சண்டை போட்ட நிமிடங்கள், விடுமுறை நாட்களில் தங்கை தம்பி செய்த பால் முட்டை கேக், எத்தனையோ பலகாரம் இன்றைய காலங்களில் இருந்தாலும் அன்று அம்மா செய்த பச்சரிசி களி, வெந்தய களி, உளுந்து களி, அப்பாவின் அன்பான கோபங்கள், அம்மாயி பாட்டியோட கார போண்டா அதிரசம் போன்ற பலகாரங்கள், அன்றைய காலங்களில் விறகடுப்பு சமையல், அடுத்தது தோட்டத்தில் இளநீர் கரும்பு சாறு குடித்த அனுபவங்கள், டியூஷனில் குரூப் ஸ்டடி படித்த அந்த அனுபவங்கள், கல்லூரியில் ஹாஸ்டலில் படித்த அனுபவங்கள், ஆசிரியராக ஒவ்வொரு மாணவரையும் கையாண்ட விதங்கள், கணவரை கைப்பிடித்த தருணங்கள், அக்காவின் மழலை செல்வத்தை கையேந்திய அந்த தருணம், ஆஹ் மழலையை உணர்ந்த தருணம், மழலை வயிற்றில் உதைத்த தருணங்கள், அடுத்தது மகனின் நடையில் அந்த கொலுசின் சத்தத்தை கேட்டு அடைந்த சந்தோஷம், அம்மா என்று அழைத்த அந்த நிமிடம். இது எல்லாமே வாழ்க்கையில எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான மெமரிஸ். அதுக்கப்புறம் காதல்னு சொன்னா எல்லார் கூடயும் வச்சிருக்க அந்த ரிலேஷன்ஷிப். காதல்ங்கிறது ஒரு வார்த்தை தான், பட் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஸோ அந்த நொடிகளை எல்லாம் மறக்கவே முடியாது. வாழ்க்கையில வந்து ஒரு குட் மெமரிஸை கிரியேட் பண்ணது வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான தருணங்களா இருக்கும், தருணங்களா இருந்துச்சு. அடுத்தது வந்து இப்ப பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வந்து எங்க யார் யார்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கவிதை வரிகளோட சொல்லலான் இருக்கேன். சிறு வயதில் மகிழ்ச்சிக்கான நினைவுகள்.
இப்ப நம்ம எல்லாருமே சின்ன வயசு கடந்து தான் இப்ப வந்திருக்கோம். ஸோ அந்த சின்ன வயசு அனுபவங்கள்ங்கிறது வந்து எவ்வளோ அழகான அனுபவங்கள். நம்ம குட்டி பிள்ளையா இருக்கப்போ ஒருத்தர் அண்ணா, தம்பி கைய பிடிச்சு போறதாகட்டும், அக்கா, தம்பி கைய பிடிச்சு ஸ்கூலுக்கு போறது, அவங்க பழைய ஸ்கூல் புக்ஸ யூஸ் பண்றது, அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் போடுறது, அந்த மாரி நெறைய அனுபவங்கள் இருக்கும். மழையில நனைஞ்சுட்டு வர்றது, அந்த குட்டி அந்த பாட்டி கடையில வாங்கி கமர்கட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டது. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டீச்சர், 1ஆம் வகுப்பு டீச்சரு, அதையெல்லாம் மறக்கவே முடியாது அந்த சின்ன வயசு அனுபவங்கள. அது அப்படியே நம்மளுக்கே தெரியாம அப்படியே அழகா வளர்ந்துருப்போம். நம்மளை செதுக்கியிருப்பாங்க அழகா. அது அந்த காலம்னு பார்த்தோம்னா, நல்ல உறவுகளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுத்தி விடுமுறைனாவே உறவுகள் வீட்டுக்கு போறதுதான் ஹாப்பினஸ்ஸா இருக்கும். பட் இப்ப ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்றது இல்ல. அந்த காலமே ஒரு அழகான காலம்தான் சிறுவர்களுக்கு. ஸோ அது சிறுவர்கள் மகிழ்ச்சிக்கான நினைவுகள் வந்து ஒரு சின்ன கவிதை துளிகளோடு சொல்லலாம்னு இருக்கேன். மலைத்துளி தொட்டு விழும் மண் மனம், அதில் கால்கள் பதித்து சிரிக்கும் நம் கணம், அம்மா கூப்பிட்டு சத்தம் தொலைவில் ஒலிக்கும், ஆனால் விளையாட்டில் மூழ்கிய நம் மனம் மறைக்கும். வெண்ணெய் போல் உருகும் பொம்மை உலகம், வண்ணத்து பூச்சி பறக்கும் கனவுகள் நம் பக்கம். ஒரு கையிலே பூச்சி, மறு கையிலே கனவு, அந்த நொடிகள் தான் வாழ்க்கையின் நவமணி கட்டு. ஸோ இந்த மாதிரி அழகா வந்து நமக்கு நம்மளோட சின்ன வயசு அப்படியே நினைவுகள் எல்லாம் ஒரு ஜாலியா நம்ம வண்ணத்து பூச்சி மாதிரி பறந்தது, பொம்மைகள் வச்சு விளையாண்டது, அந்த மாதிரி ஒரு ஒரு மெமரிஸும் அந்த வாழ்க்கையில நமக்கு கொடுக்குற அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நண்பர்கள். நண்பர்களும் இப்ப சின்ன வயசுல நமக்கு தெரியாமையே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்திருப்போம். பட் அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் கண்டினியூ ஆகட்டும். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எல்லையே இல்லை. இப்ப அப்பா அம்மா அவ்வளவுதான் டக்குன்னு அது சொல்லிடலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்ப வேணாலும் உருவாவாங்க. நம்ம வயசானாலும் சரி, நம்ம பேரன் பேத்திய கூட்டிட்டு வெளியில நடக்கிறப்ப கூட அப்ப கூட பார்க்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது ஒரு அழகான உறவு. நமக்கு எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் டச்லயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லவே வேண்டாம். டிஃப்ரெண்டான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்ப நட்புலரியில கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்க எப்படி அருமையான, நமக்கு எந்த டைம்ல எப்படி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அழகா கிரியேட் பண்ணுவாங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு நமக்கு எப்போதுமே ஒரு குட் மெமரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம கல்லூரியில இருந்து எல்லாம் உங்களுக்கு அப்படியே மெமரி கலெக்ட் பண்ணி பாருங்க கண்ண மூடி. கல்லூரி நாட்களில் கிடைத்த ஒரு நட்புகள் ஆகட்டும், நம்ம கேலரி பார்த்தோம்னா நிறைய நட்புகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு இதுலயும் ஒரு நட்பாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட டச்ல வச்சிருப்போம். நம்ம அந்த அந்த ஃபீல் அந்த இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நட்பு, அழகான நட்பு கிடைச்சிருக்கிறது நமக்கு ஒரு குட் மெமரிஸ் தான் எப்போதுமே நமக்கு இது பண்ணும். நட்புக்கான சில வரிகள். ஒரே பெஞ்சில் சேர்ந்து உட்கார்ந்த நாட்கள், நோட்டில் எழுதாமல் நெஞ்சில் எழுதப்பட்ட பாடங்கள், சண்டையும் சிரிப்பும் கலந்து இருந்த உறவு, அந்த நினைவுகள் தான் இன்றும் மனதின் விழுது. மழை பெய்ய ஒரே குடையை பகிர்ந்தோம், சூரியன் கடித்தாலும் சிரித்தபடி நடந்தோம், பள்ளி மணி ஒலிக்கும் மேல் கூட பிரிவை மறக்க நகைச்சுவை சிந்தினோம். இன்று தூரம் நம்மை பிரித்தாலும் அந்த நட்பு காலத்தை வென்றாலும் ஒரு பழைய படம் பார்த்தால் கூட நெஞ்சம் சொல்லும் அந்த நாள்தான் மகிழ்ச்சி. ஸோ அழகான நாட்கள். நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கல்லூரி ஆகட்டும், அதை நம்ம அப்படியே ஜஸ்ட் கண்ணை மூடி வியூ பண்ண அருமையான ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க கூட கட்டடிச்சு போனதாகட்டும், ஸ்போர்ட்ஸ்ல என்ஜாய் பண்ணது, ஒரு ஈவெண்ட்டும் அப்படி கண்ணுக்குள்ள வருது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறப்பையும் ஒரு கல்லூரி பருவங்களாகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், அதெல்லாம் நினைக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது ஒரு அனுபவங்கள். இப்ப நான் ஸ்கை யோகா ப்ராக்டிஷனருக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு திங்க் பண்றப்பே அருமையான ஒரு குட் மெமரிஸ் தான் இருக்கு வாழ்க்கையில எப்போதுமே. அடுத்தது குடும்பம். ஸோ ஃபேமிலி, அது நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியா ஃபேமிலியை வச்சுக்கணும். இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, எல்லாம் செப்பரேட் ஃபேமிலி தான். 3-4 பேர் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியும் நம்ம எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறோமோ அதுதான் நம்ம கையில் இருக்கு. நம்ம ஹாப்பினஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுக்கணும், சண்டை போடக்கூடாது, கோபத்தை குறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலி வந்து மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம எப்போதுமே டேஸ் ஹாப்பியா இருக்கும். நம்ம பாசிட்டிவ் பீப்புள் மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வைப்பாங்க அந்த ஃபேமிலி. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். ஸோ இப்ப குடும்பத்திற்கான சில வரிகள். அம்மாவின் கைகளில் பிறந்த பாசம், அப்பாவின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை வாசம், அண்ணன் தங்கை சண்டை ஆனால் சிரிப்பு முடிவாக, அந்த வீடுதான் சொர்க்கம்,
நம் இதயம் தங்கியதாக. மாலை நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்தோம். ஒரே தட்டில் சாப்பிட்டு சிரித்தபடி பேசினோம். வெளி உலகம் எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டின் சுவர்கள் நம் பாதுகாப்பின் நிழலாக இருந்தன. இன்று ஒவ்வொருவரும் தூரத்தில் இருந்தாலும் அந்த நினைவுகள் தான் நம்மை இணைக்கின்றன. அந்த குடும்பத்தின் சிரிப்பு நம் உள்ளத்தில் ஒலிக்கிறது. மகிழ்ச்சிக்கான நினைவுகள் என்றால் அதுதான் நம் வீடு. ஸோ இப்போ குடும்பம்னு பார்த்தோம்னா நமக்கு மெமரிஸ் சொல்லவே வேண்டாம். அருமையா இருக்கும். எல்லா பண்டிகள், விழாக்கள், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், இப்போ அந்த கல்யாணம் அந்த மாதிரிலாம் பண்றப்ப நம்ம விழாக்கள் அதெல்லாம் சேர்ந்து பண்றப்ப அருமையா இருக்கும். அந்த ஹாப்பினஸ்க்கு கம்மியா இருக்காது. அது நான் பெருசா நம்ம செலவு பண்ணியிருக்க மாட்டோம். சிம்பிளா ஒரு போண்டா தான் சுட்டிருப்போம். ஆனா அதை பகிர்ந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து ரவுண்டா பேசிக்கிட்டு ஜாலியா அந்த ஹாப்பினஸ் கிரியேட் பண்ற பாருங்க, அதுதான் நம்ம ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும். அந்த ஃபேமிலிஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ஆகட்டும் எல்லாமே. அப்புறம் நிலா சோறு எல்லாம் சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்கும். இப்ப ஒரே இதுல நிறைய ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு இருந்துச்சுன்னா ஒருத்தரும் ஒரு வீட்டுல போயிட்டு அங்க சித்தியை கூப்பிட்டுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போறதாகட்டும், பெரியம்மாவை கூப்பிட்டு அத்தை வீட்டுக்கு போறதாகட்டும், அப்படியே அங்க ஒரு இது பண்ணி ஜாயின் பண்ணி எல்லாம் பேசி ஏதாவது ஒரு வீட்டுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு கியூட்டான மெமரிஸ் எப்போதுமே எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கும். உறவுகள் ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னாவே நம்ம இன்னும் 2-3 ஃபேமிலி கூப்பிட்டுருவோம். உங்க வீட்டுல காலையில உணவு, மதிய உணவு ஒண்ணு பேசி அந்த மாதிரி ஹாப்பினஸ் நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப மெமரிஸ். அது எப்போதுமே நமக்கு ஒரு சந்தோஷமான அனுபவங்களையே தான் கொடுக்கும். அடுத்தது குடும்பம் முடிச்சாச்சு. அடுத்தது காதல். காதல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் காதல் இருக்கும். அம்மா குழந்தையின் மேல் கொண்ட காதல் ஆகட்டும், அஹ் அண்ணன் தங்கை பாசம். ஸோ காதலுக்கு நம்ம நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். எல்லாருமே காதல் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு ஸ்டேஜ்ல இன்னும் காதல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்தி கொண்டே தான் இருக்கோம். அதுவும் நமக்கு ஒரு அழகான மெமரிஸ் கிரியேட் பண்ணுது. நம்ம சின்ன வயசுலயே சொல்லுவாங்க, அத்தை பையன் வந்தா, மாமா பையன் வந்தா அப்படின்னு சொல்லி அப்புறந்தே காதல்ங்கிற உணவை, பாசம்ங்கிற உணவை எல்லாம் உணர்வை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ காதல்ங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்திருக்கும். ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜஸ்ல ஒரு வந்து போயிருக்கோம். அன்பை செலுத்துறது தான் காதல்ங்கிறது. அன்பு எல்லாரு மேலேயுமே நம்ம செலுத்திட்டு தான் இருப்போம். ஸோ அது டில் எண்டு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். காதல் பற்றிய சில வரிகள். முதல் பார்வையில் மெல்ல நின்ற நேரம், இதயம் துடித்தது, பெயரில்லா பேராசை சேரம். சொல்லாமல் சொல்லி அந்த கண்கள் இன்றும் நினைவில் உயிராய் விளங்கும் வண்ணங்கள். சிறு சிரிப்பில் உலகம் மறைந்தது, சிறு தொட்டதில் வாழ்வு மாறியது. நேரம் நிற்காது, ஆனால் அந்த நொடி நின்றது. அந்த நினைவில் இன்றும் இதயத்தில் தங்கியது. இன்று தூரம் இருந்தாலும் அந்த உணர்வு அருகில். சொற்கள் மௌனமாயினாலும் நினைவு நிழலில். அந்த காதல் ஒரு கனவு அல்ல, ஒரு மெல்லிய மகிழ்ச்சி, நம் உயிரின் நிழல். ஸோ அழகான காதல் வாழ்க்கை முழுதும் தொடரும். நமக்கு இன்னும் அதிகமான மெமரிஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். காதல்ங்கிறது அழகான சொல். அது வாழ்க்கைக்கு முக்கியமான சொல். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மேலேயும் அன்பு செலுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்பதான் நம்ம மனமும் சந்தோஷமா இருக்கும். ஒரு மனிதனும் ஹாப்பியா இருக்கணும். ஸோ காதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நட்புகளுடன் ஆகட்டும், உறவுகளுடன் ஆகட்டும், நேச்சருடன் ஆகட்டும், எல்லாத்தையுமே காதல் செய்வோம்னு கூட ஒரு பாட்டு கூட வரும். அந்த பாட்டுல எனக்கு பாட தெரியல. ஸோ எல்லாத்தையுமே நம்ம காதல் செய்வோம். அடுத்தது, இப்ப ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்கணும்னா எப்போதுமே பிஸியா வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா தேவையில்லாத பத்தி எல்லாம் சிந்திப்போம். ஐயோ, நம்ம இப்ப கீழே விழுந்தா ஏதாவது ஆயிருமோ, அது என்னாகும், இதான் என்னாகும் அப்படின்னு ஓவரா சிந்திச்சுட்டு நம்ம இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு சிந்திப்போம். டெட் வரைக்கும் போயிரும். அந்த மாதிரி டக்குன்னு அந்த நெகட்டிவ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம எப்போதுமே நம்மளை பிஸியா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். பிஸியா நம்ம எதையாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு அந்த டைமை யூஸ்ஃபுல்லா பண்ணணும். தேவையில்லாததை நம்ம மனத்தை சிந்திக்க வைக்காம ஒரு நல்ல விஷயங்களை சிந்திக்க வச்சுட்டே இருக்கப்ப மனம் மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இப்போ யாராவது நம்மளை விட்டு நெருங்கிய உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம அதை பத்தி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு நம்ம சோகத்திலே போகக்கூடாது. அவங்க நம்ம கூட வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான், உணர்வோட தான் நம்ம வாழணும். ஸோ அவங்கள சொல்லி கொடுத்த பாடங்கள் ஆகட்டும், அவங்களோட வேர்ட்ஸ் ஆகட்டும், இந்த இடத்துல அவங்க நம்ம ஏதாவது இடத்துக்கு போறப்ப இவங்க இப்படிதான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற அந்த மெமரிஸ் எப்போதுமே நமக்கு ஸ்வீட் அனுபவங்களை தான் தரும். ஸோ அவங்க நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்போதுமே நம்மளை மகிழ்ச்சியா தான் வச்சுக்கணும்.
ஸோ இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் கடைபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில வந்து உண்மையா இருக்கணும் ஒருத்தர்கிட்டயும். நேர்மையா வாழணும். ஸோ இந்த மாரி குட் குவாலிட்டீஸ் நம்மகிட்ட இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இந்த குட் குவாலிட்டீஸ்லாம் நம்ம வந்து எப்போதுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது எளிமையா வாழணும். சிம்ப்ளிசிட்டியா வாழணும். அதுதான் அப்ளைஸ் பனாக்கட்டா ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாரி சிம்பிள் நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு ஹாப்பியா வாழ்றது தான் நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சியா நம்ம வந்து இருக்க முடியும். அடுத்தது வந்து நல்ல அறிவு வேணும், நல்ல ஞானம் இருக்கணும். ஸோ நம்ம புத்தகங்கள் தேடி தேடி படிக்கிறதாகட்டும், இந்த மாரி தளங்களில் பயணிக்கும்போது அவங்க சொல்ற அனுபவங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம நெகட்டிவ்க்கே போனாலும் கூட நம்மள போக விட மாட்டாங்க. கொண்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாரி நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு போறப்ப வந்து நமக்கு நல்ல அறிவு கிடைக்குது. ஸோ அப்ப வந்து நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியா, மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு மனிதன்? அவங்க உடம்ப வந்து பாதுகாக்கணும். உடம்பு பாதுகாக்காம விட்டோம்னா ஹாப்பினஸே இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது சின்ன இஷ்யூஸ் வந்தா கூட ஒரு மகிழ்ச்சிங்கிறது போயிரும். அவங்களையும் அவங்க கிட்டயும் மகிழ்ச்சி போயிரும். அவங்கள சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்லயே போயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்த பாத்துக்கணும். அதுக்கு தேவையான ஆசனங்கள், எக்ஸர்சைஸ் செய்யறதாகட்டும், தியானம் செய்யறதாகட்டும், அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள செய்யணும். மெயினா பாரம்பரியமான உணவுகள தேடி தேடி சாப்பிடணும். பீஸா, பர்கர் இந்த மாரி சாப்பிடாம மில்லட்ஸ் அந்த மாரி மேக்ஸிமம் எடுத்து சாப்பிடணும். ஸோ அந்த மாரி நம்மளோட உணவுகள வந்து நம்ம விழிப்புணர்வோட பார்த்து சாப்பிடுறப்ப வந்து நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ இப்ப வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்தது நல்ல நட்பு. நட்பு அதான் நட்பு பத்தி சொல்லிட்டு ஆல்ரெடி. அடுத்தது சுற்றம் பேண வேண்டும். அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க யாரு என்னங்கிறத அவங்க கிட்டயும் நம்ம நல்ல உறவுகளோட இருக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்தது மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. யார்கிட்டயாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ பண்ணலையோ சரி, அது நமக்கு ஒரு கான்வர்சேஷனா அதை கொண்டுட்டு போகாம இந்த பெருந்தன்மையா நம்ம விட்டு கொடுத்து, சரி விடு, தெரியல, நான் அது சொன்னேன்னா சொல்லலையா தெரியல, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அது ஒரு சின்ன வேர்டு தான். அதை நம்ம ரொம்ப பெருசா ஈகோ பார்த்துட்டு அதை நம்ம சொல்றதுக்கு யோசிக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம ஒரு சில இடத்துல சொல்லிட்டு போனோம்னா அந்த உறவுகளும் நீடிக்கும். இல்ல நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும். அதை நம்ம சொல்லாம விட்டு போட்டு அவங்க ஃபேஸ் பாக்குறப்ப எல்லாம் ஒரு மாதிரி 2 பேரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்ம மகிழ்ச்சியா நமக்கு இருக்கணும்னா நம்மளே போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஏன் நம்ம சொல்லாம ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு கிடக்கணும்? மன்னிச்சிருன்னு சொல்லி போட்டு போயிட்டு நம்ம அடுத்த வேலையை செய்ய போயிடலாம். இல்லைன்னா நம்ம விட்டாலும் அந்த எண்ணங்கள் ஆகட்டும், அந்த ஈவெண்ட் ஆகட்டும், ஐயோ நம்ம தான் அப்படி பேசிட்டோமா, அவதான் அப்படி பேசிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம மண்டையை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால நீங்க சிம்பிளா ஒரு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போயிருங்க. வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்தது உழைத்து வாழ வேண்டும். ஸோ நம்ம எப்போதுமே அடுத்தவங்களோட உணவை வாங்கி சாப்பிடக்கூடாது. அடுத்தவங்களோட உழைப்பை திருடி சாப்பிடக்கூடாது. நம்மனால எவ்வளவு உழைக்க முடியுதோ அவ்வளவு உழைத்து அந்த வருமானத்துல நம்ம சாப்பிடணும். அடுத்தவங்க காசுக்கெல்லாம் ஒரு சிலர் ஆசைப்படுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்ம வீட்டுல என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்துறப்ப வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்தது வந்து பெற்ற தாயையும் பிறந்த பொன் நாடையும் பேணி காக்கணும். ஸோ நம்ம தாயையும் நாட்டையும் காப்பாற்றணும். அதெல்லாம் இந்த குரூப்ல இருக்கிறவங்க நல்லாவே செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான். இது எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அடுத்தது எல்லாத்துக்கும் மேல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. ஒருத்தர் இருக்கிறாங்க, அதுதான் இறைவன் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இறை சக்தி நம்மளை பார்த்துட்டே இருக்கு. ஸோ எந்த கிட்டதும் செய்யக்கூடாது. நல்லதே செஞ்சுட்டு ஹாப்பியா வாழ்ந்துருவோம் எல்லாருமே. ஓகே, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து லாஸ்டா இப்ப என்னோட கடைசி செஷனுக்கு கடைசி இதுக்கு போயிடுறேன். இப்ப மகிழ்ச்சிக்கான நினைவுகள் நிறைய பார்த்துட்டோம். எல்லாருக்குமே அதான் மகிழ்ச்சிங்கிறது வந்து சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம திரும்பி பாக்குறப்ப நிறைய மகிழ்ச்சியோட மெமரிஸ் தான் இருக்கும். ஹாப்பினஸ் கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கையில இருக்கும். இப்ப நம்ம ஒரு மனிதன் வந்து இறக்குறா, மரணத்தின் போது நினைவுகள் எப்படி இருக்கும், மூளையில எல்லாம் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. அது கேட்டீங்கன்னா ரொம்ப வியப்பா ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஒரு மனிதன் மரணிக்கிறான்னு சொன்னோம்னா அந்த மரண நொடி அது எப்படி இருக்குன்னா சில வினாடிகள், சில நிமிடங்கள் செயல்பட்டு அதில் சேமிக்கப்பட்ட நினைவுகள் மற்றும் உணர்வுகள் சிலவற்றை மின்னல் போல் செயல்படுத்தி காட்டுகிறது. அதாவது நம்ம சாக போறோம் அப்படிங்கிறப்ப அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுல சேர்த்தி வச்சிருக்கிறது நம்மளோட மெமரிஸ், அதாவது சேர்த்தி வச்சிருப்போம் பாருங்க, குட் மெமரிஸ், பேட் மெமரிஸ் எல்லாமே. அதை சேர்த்தி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் மின்னல் போல அப்படியே நமக்கு ஒரு படமாட்ட காமிச்சிட்டு போயிடும் மெமரி அப்படின்னு அந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. சோ அப்படி காமிக்கிற அந்த நிமிடங்கள் எப்படி இருக்கணும்னா, கடைசி நிமிட நினைவுகள் என்பது மனித மனத்தின் ஆழ்மனத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு.
கடைசி நிமிட நினைவுகள் என்பது மனித மனத்தின் ஆழ்மனத்தின் ஆழத்திலிருந்து வெளிவரும் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு. அவை நம் வாழ்வின் சிறந்த தருணங்களை நினைவூட்டும் கண்ணாடி போன்றவை. அவை நம் வாழ்வின் சிறந்த தருணங்களை நினைவூட்டும் கண்ணாடி போன்றவை. சில நேரங்களில் ஒரு நொடி நினைவே ஒரு வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. சில நேரங்களில் ஒரு நொடி நினைவே ஒரு வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது. ஆகவே நம் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழ்வோம். ஆகவே நம் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழ்வோம். ஏனெனில் இன்று நாம் உருவாக்கும் நினைவுகளே நாளைய கடைசி நிமிட நினைவுகளாக மாறும். ஏனெனில் இன்று நாம் உருவாக்கும் நினைவுகளே நாளைய கடைசி நிமிட நினைவுகளாக மாறும். ஏன் இந்த லைன்ஸ் எல்லாம் ரெண்டு டைம் படிக்கிறேன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸான லைன்ஸ். நம்ம கடைசியா மரணிக்கிற தருவாயில நம்ம இந்த ஒரு நொடி இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை எடுத்து அது மூளை காமிக்கும். ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான நம்ம வழிகளை வச்சுட்டு நம்ம மகிழ்ச்சியா மேக்சிமம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த லைன்ஸை ரெண்டு டைம்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ இப்ப நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ஒருத்தர் யாரோ சாகருக்கு இருக்காங்க அப்பயோ சொல்ல முடியாது அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா இல்ல அவங்க சரியாயிட்டாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடான்னு பார்த்தா நமக்கே ஷாக்கா இருக்கும். ஸோ இப்ப நீங்க மரணிக்கிற தருவாய் வர்றப்ப அந்த பாசிட்டிவ் அந்த இதெல்லாம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் அந்த பிரெயின் பிரதிபலிக்கிறப்ப அதை கேட்டு கூட சம்டைம்ஸ் அவங்க ரெடி நல்லா இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அவங்க சொல்றப்ப பார்த்தா. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அது உண்மையா என்னன்னு தெரியல, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அந்த மரணிக்க தருவாயில அந்த மெமரி அதை காட்டுறப்ப அவங்க அந்த சந்தோஷமான நினைவுகள் வரப்ப டக்குன்னு அவங்களுக்கு உயிர் ரெடி ஆயிடுறாங்களோ, ரொம்ப நல்லா ரெடி ஆகலைனாலும் அந்த உயிர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓடுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால நம்மளும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடிகளையும் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான நாட்களாகவும் நொடிகளாகவும் இந்த நொடி ஹாப்பினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில வச்சுட்டு வாழ்க்கையை பயணிப்போம் சொல்லி என்னோட உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சிவசங்கரி மேடம். மனிதன் பிறந்ததிலிருந்து எப்படி வாழ்க்கை முறை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்க நினைவுகள்ல எல்லாமே சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கணும், எப்படி போகணும் அப்படின்ட்டு உங்களுடைய சொந்த நிகழ்வுகள், சிறு வயது பள்ளி பராயம், அது மாதிரி கல்லூரி நிகழ்வுகள், ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்ச நிகழ்வுகள், அக்கா தங்கை 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுட்டது, பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி உடல் நலம் காக்கிறதுக்கு கூட பல விஷயங்கள் சொன்னீங்க. மன்னிப்பு அப்படிங்கிறத பத்தி மிக அருமையாக குறிப்பிட்டீர்கள். அந்த ஒரே ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோ பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் அருமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மன்னிப்புங்கிறது ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை தான் அது அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு அருமையான செஷன். பாடலோட தொடங்கி உங்களோட முத்திரையாக நல்ல ஒரு காற்றாற்று வெள்ளம் போல நிறைய விஷயங்களை கூறி சென்றிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நம்மளுடைய நண்பர்கள், அவங்க குடும்பத்தினர் இருந்ததுன்னா சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகில் எந்த மொழியில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அது கிடைக்கவும், உலகில் உள்ள அனைவரும், அனைத்து உயிர்களும் உடல்நலம் மனநலத்துடன் வாழும் ஒரு வாழ்த்தையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்கு நுழைவோம். வாங்க மேடம், நித்யாதேவி மேடம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமா இருக்கீங்களா? இதை நான் கேட்பதற்கு முன்னாடி நீங்க கண்களை அன்பா மூடுங்க. உங்களோட அன்பான இதயத்திற்குள்ள ஆழமா செல்லுங்க. அங்க சில கன நேரங்கள் தங்குங்க. இப்ப தொடர்ந்து நான் சொல்றேன், கேளுங்க. உங்கள் பொட்டணத்தை சோதித்து பாருங்கள். நமது வாழ்க்கை என்னும் இந்த பயணத்தில் நமது கவனத்தை எங்கே நாம் போடுகிறோம் என்று, எங்கே நாம் போட்டாக வேண்டும் என்று
ரெண்டு மனிதர்கள் இருந்தாங்களாம் ரயில்வே பயணத்துல. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தங்கணும்னு நினைச்சாங்களாம். தங்குனாங்க, தூங்குனாங்க, எல்லா வேலையிலும் செஞ்சாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியதான் செஞ்சிருக்கும். ஆனா ஒருத்தன் திருடனா, இன்னொருத்தன் மகா திருடனா. நான் என்ன காட்டிலும் ஒரு திருடனை பார்த்ததே இல்ல, நான் உன்னை பார்த்தேன்னு சொன்னானா. எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, உன்கிட்ட நான் ஏதாவது அப்படின்னு விரக்தியில இருந்தேன். ஒண்ணு தெரியுமா, என்னோட பையே உன்னோட பைக்குள்ளதான் இருக்கு, அதுக்குள்ள வைரம் இருக்கு, மிகப்பெரிய வெள்ளி தங்க நாணயங்கள்லாம் இருக்கு, அது தெரியாம என் பைக்குள்ள நீ தேடினையே அப்படின்னு சொன்னானா. இது எப்படி இருக்கு தெரியுமா, எல்லா மனித ஜீவனுக்கிட்டையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. தன்னிடம் இருக்கும் மகிழ்ச்சியை யாருமே சந்தோஷமாக உணர்வதே இல்லை. பிறகு மகிழ்ச்சியை பார்த்து வருத்தப்படுகிறார்கள் சிலர். ஏனெனில் அவர்களது கண்கள் எப்போதும் மற்றவர்களோட பையில தான் இருக்கு. அப்படித்தான் நம்ம கிட்ட கடவுள் எப்போதும் ஒரு புதிய மகிழ்ச்சியை நம்ம பையில போடுறாரு. ஆனா நம்ம பொட்டணத்தை பாக்குறதுக்கு பதிலா நம்ம நேரம் எல்லாம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அடிப்படை பிரச்சனையா இருக்கிறதா நினைச்சு அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த கணத்துல நம்ம எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு வந்துடணும்னு நீங்க நினைங்க. உங்க பட்டணத்தை நீங்க பாருங்க, வாழ்க்கையில ஆழமான மந்திரம் கிடைக்கும். இதை நீங்க அறிஞ்சு செயல்படுங்க, ஆராய்ந்து செயல்படுங்க. வாழ்க்கையில முன்னோக்கி சென்று மகிழ்ச்சியா இருந்து வெற்றியை நமக்காக உறுதியாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்க பேச்சு. இந்த கதையை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். அடிச்சுக்க ஆளே இல்ல தம்பி, மீதி வேறெல்லாம் எடுங்கப்பா, பின்னுட்டு வரீங்களா? வாய்ப்பு இருக்கு. நன்றி. நன்றி மேடம். ஏதோ இப்போ செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் நான். உங்களோட ஃபீட்பேக் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இதோட பார்ட் 2 உங்களுடைய செஷனில் பார்க்குறோம். நன்றி உங்களோட பின்னோட்டத்துக்கு. வேறு யாராவது கை உயர்த்துறீங்களா? யாரும் கை உயர்த்தவில்லை. அருணகிரி சார் பேசலாம். குட் மார்னிங் அன்புலரே. குட் மார்னிங் சார். மேடமோட ஸ்பெஷாலிட்டி வரும்போதே ஒரு பாடலோட வருவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் அதே மாதிரி பாடலோட ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா உறவுகளை பற்றியும் பேசினாங்க. ஸோ வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கான ஆரம்பம் முதல் அவருடைய இறுதி மூச்சு வரை அந்த கடைசி பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நீதிமன்றம் கூட அந்த வாக்குமூலத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வாழ போகிறதில்ல, அதனால அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான் பேசுவார் அப்படின்ட்டு. ஸோ காதலுக்கு பல அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்க. அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கல்லருக்கும் காவலருக்கும் எளிமையானது, உள்ளம் என்பது உள்ளவருக்கு உண்மையானது, உலகம் என்பது உள்ளவரை உறுதியானது, அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே பக்தியானது, அன்பு என்பதே பாசமானது. மனிதன் மீது வச்சா பாசம், மதத்தின் மீது வச்சா பக்தி, ஏழையின் மீது வச்சா கருணை. ஸோ ரொம்ப ஒவ்வொரு உறவுகளை பத்தி பேசின விதம் அருமையா இருந்து மேடம். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தேங்க்யூ. நம்ம பார்க்கலாம். தாமோதரன் சார். தற்போதைக்கு இனிய காலை வணக்கம். கவிதையின் கவிதை சிவகணி மேடமும் சிவசங்கரி மேடமும் ஒரு கவிதையை பேச ஆரம்பித்தால் கவிதையாகவே மாறிவிடுகிறார்கள். அதை தற்போதைக்கு இனிமையாகவும் வழங்குகின்றார்கள். ஒரு மகிழ்ச்சி என்பது, நாங்கள் இரு செடியை நட்டோம். ஒவ்வொரு செடியும் ஒவ்வொருவர் அதை கவனித்து வந்தார்கள். ஒரு செடி நன்றாக சிறப்பாக உயரமாக வளர்ந்தது. இன்னொரு செடி கொஞ்சம் வளர்ச்சியில் கம்மியாக இருந்தது. என்ன காரணம் என்று நாங்கள் இருவரும் அதை பற்றி டிஸ்கஸ் செய்தோம். அப்பொழுது அவன் செடி அருகில் செல்லும் போதெல்லாம் இந்த செடி எப்போ வளரும், எப்போ நமக்கு பலன் தரும் என்ற ஒரு அவனுடைய நம்பிக்கையை அந்த செடியிடம் சொல்லாதல், நாம் இந்த செடியை நட்டிருக்கின்றோமே, இது எப்பொழுது நமக்கு பலன் தரும் என்று அவன் அந்த எண்ணத்திலேயே அந்த செடியை வளர்த்திருக்கின்றான். ஆனால் இன்னொருவன் அந்த செடி நம்முடைய சந்ததியருக்கு நமக்கு பலன் கொடுக்குமே, பலன் கொடுக்கட்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவன் தினமும் அந்த செடியை பார்த்து வருகின்றான். இதில் எந்த செடி சிறப்பான செடி, எது பலன் பெறும்போது மற்றவர்களுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுக்கின்றதோ அதுவே அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.
அந்த மகிழ்ச்சி உணவின் சிறப்பு. ஒரு வீடு கட்டினால் வீட்டில் நாம் மட்டும் வாழ்வதில்லை, நம்முடைய சந்ததியரும் அதில் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக 4 சுவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது என்று கூறிய சிவசக்தி மேடம் அவர்களுக்கு என்னுடைய பொன்னான வாழ்த்துக்களை கூறி, அவர்கள் மேலும் மேலும் நட்புலையில் இனிமையான கருத்துக்களை கூறி நட்புலையில் இருக்கும் அனைவரையும் மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நம்ம சார். அருமையான ஒரு சிறுகதை மூலமாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி சார். சார் லோகநாதன் சார் மியூட் பண்ணிக்கீங்க சார். லோகநாதன் சார் மியூட் பண்ணிக்கீங்க ப்ளீஸ். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை என்று, என்ன கூறுவதென்றே தெரியவில்லை என்று. நட்புலரி அப்படின்னா நல்ல பொழுது, காலை பொழுது, நல்ல நட்புலரி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு இவங்க இன்னொரு புது விளக்கம் கொடுத்துருக்காங்க. நட்புலரின்னு சொல்றப்ப இட்டு போட்டுருங்க, அந்த இருக்கு பதிலா இட்டு போட்டு பார்த்தா நட்பு புலருதல், நட்பு மலருதல். இங்க வர்றவங்க எல்லாம் நட்பா இருக்கிறதுல அது மாதிரி ஒன்னையும் அதுக்குள்ள சேர்க்கலான்னு ஒரு பெரிய இது. அப்புறம் இவங்க ஒரு இது சமைச்சாங்க பாருங்க. இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு நம்ம கொடுப்போம் சமையல் குறிப்புகள்ல இதெல்லாம் சேர்க்கணும்னு. இவங்க ஒரு 15 விஷயத்த போட்டு இப்படி சமைச்சா அதோடைய இது இனிமையோ இனிமை, எங்கோ இனிமைங்கிற மாதிரி. என்னென்ன உண்மை, 2 நேர்மை, எளிமை, அறிவு, ஞானம், உடல்நலம், நல்லுறவு, நல்ல நட்பு, சுற்றம், மன்னிப்பு கோரல், மன்னித்தல், உழைப்பு, தாயை பேணுதல், தாய் நாட்டை பேணுதல், ஆழ்மன நினைவுகள். ஐயோ, இவ்வளவையும் சேர்த்து இதுல ஒரு 50 கிராம், அதுல ஒரு 100 கிராம், இதுல ஒரு 25 கிராம் இப்படி போட்டு செஞ்சா அப்புறம் இனிமையான உணவை மட்டும்தான் கொடுக்க முடியும். சகோதரி அவர்கள் இனிமையான உணவை கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு இன்னும் 50 வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் 50 வருஷம் நான் வாழுவோம். எனக்கு ரொம்ப ஆசைகள் கம்மி தான், அதனால 50 வருஷம் போதும் எனக்கு. 72 50 சேர்த்துங்க நீங்க, எனக்கு கணக்குல கொஞ்சம் வீக்குனா, அதனால பாத்துக்குவேன். நன்றி நன்றி, அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி. நன்றி வீரசேகரன் சார். 50 ஏன் நிறுத்துறீங்க? அது மாடு போயிட்டே இருக்கட்டும். புதிய சரித்திரம் படைப்போம் நம்ம, கவலைப்படாதீங்க. நம்ம எந்த இலக்கு நமக்கு இதுல மட்டும் இலக்கே இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்கும். 3 டிஜிட் 4 டிஜிட் கூட போயிடுவோம். பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். நீங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பீர்கள். நன்றி உங்க ஃபீட்பேக்கு. நட்புலரி இட்டு போட்டாங்க, இட்டு கட்டாம இட்டு போட்டு நட்புலரி அப்படின்னு கூறியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரம்யா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருமையா இருந்தது. அன்புனா எனது பாசம், நேசம், விட்டு கொடுக்கறது எனது மகிழ்வித்து இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னீங்க. குட்டி பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணதை பார்த்து நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எங்கெல்லாம் ஹாப்பினஸ் இருக்கு, எப்படிலாம் இருக்கலாம், நம்ம எதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், இந்த நொடியில என்ன பண்ண முடியும், என்ன மெமரி நீங்க கிரியேட் பண்றீங்க, ஃபேமிலிக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கு, சுற்றத்துக்கு என்ன ஹாப்பினஸ் இருக்கு, மொத்தத்துல எல்லாமே பாசிட்டிவ் மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயும் சொல்ற மாதிரி எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க நெகட்டிவான ஒரு விஷயத்த பத்தி சொன்னா கூட அது எங்களுக்கு நெகட்டிவாவே சேர மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ஆனா அதுவே பாசிட்டிவான வார்த்தைகளை போட்டு சொல்றதால நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேம். வெரி நைஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நெகட்டிவ்ன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் அல்லாதது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கலாமா? வந்துட்டாங்க. வாங்க மேடம், சொல்லுங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷனோட தலைப்புக்கு ஏத்த மாதிரி மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. ஒரு பாட்டுல தொடங்கி நம்ம வாழ்க்கையோட எண்டு வரைக்கும் எந்த மாதிரி
நம்மளோட நினைவலைகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சிறப்பா சொன்னாங்க சிஸ்டர். அது மட்டும் இல்லாம நம்மளோட அந்த நினைவலைகள் வந்து நம்ம எப்படி அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நிமிடத்தையும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நினைவா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும், அவங்களோட நினைவுகளை பகிர்ந்த அனுபவங்கள், அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வழிகள், அதெல்லாமே கூட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது தாண்டி ஒவ்வொரு நபருமே வந்து ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது, குடும்பம் குடும்பம் எப்படி இருக்கணும்? ஸோ அதுல இருக்கிற மகிழ்ச்சி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன ஹைலைட் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே ஒரு கவிதையெல்லாம் சொல்லி சொன்ன விஷயங்களாகட்டும், அ வேற லெவல்ல போயிட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்ட்டிங்லயே சொன்னாங்க. மகிழ்ச்சிக்கு வந்து அளவுகோலே கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா சொல்லணும். அளவுகோல் அப்படிங்கிறது நம்ம வைக்கவே முடியாது. சின்ன சின்ன மகிழ்ச்சிய அது சொன்னாங்க. சிஸ்டர் இருக்கிற இடம் எப்போதும் ஹாப்பியா இருக்கும். அதே சமயம் அவங்களோட ஃபுட்டுக்காகவே நெறைய பேர் அடிக்ட் ஆயி ஒண்ணா கூடிருவோம். ஸோ அந்த கைவண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. சாப்பிடுறது சாப்பாடு செய்ய தெரியலன்னா கூட சாப்பிடுற திறமைய நம்ம கையில வச்சுக்கலான்னு நான் எடுத்துக்கிறேன். நாங்க சாப்பிட ரெடியா இருக்கோம். அதேதான் சார். வாங்க எல்லாரும் சிஸ்டர் வீட்டுக்கு போய் ஒரு நாள் சாப்பிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சிஸ்டருக்கான கவி வரிகள். ஏன்னா இன்னைக்கு கவிக்கு கவி வரிகள் கொடுக்கலான்ட்டு. மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். ஒப்பிட முடியாத 1000 நினைவுகள். ஒப்பிட முடியாத 1000 நினைவுகள். எப்போதும் சிந்திக்க எங்குமே மகிழ்ச்சிதான். எப்போதும் சிந்திக்க எங்குமே மகிழ்ச்சிதான். இயல்பான வாழ்வை இனிதாய் வாழ. இயல்பான வாழ்வை இனிதாய் வாழ முயல்வோம் முழு மனத்தாய் முதற்படியாய் நாளும். முயல்வோம் முழு மனத்தாய் முதற்படியாய் நாளும். உறவுகள் தருமே உன்னத உணர்வை. உறவுகள் தருமே உன்னத உணர்வை சிறகுகள் கொண்டே சிகரம் அடைவோம். சிறகுகள் கொண்டே சிகரம் அடைவோம். தரவுகள் தேடி அலைந்திடும் வாழ்வில். தரவுகள் தேடி அலைந்திடும் வாழ்வில் வரமாய் என்னிடு வந்ததை அனைத்தும். வரமாய் என்னிடு வந்ததை அனைத்தும். நினைவுகள் கொள்ள நித்தமும் எழுது. நினைவுகள் கொள்ள நித்தமும் எழுது. புனைவுகள் பொழிந்திடு புது புது நாளில். புனைவுகள் பொழிந்திடு புது புது நாளில். பிறக்கும் நாளை புதுமையாய் மாற்ற. பிறக்கும் நாளை புதுமையாய் மாற்ற திறப்போம் மனத்தை திகட்டிடும் நினைவால். திறப்போம் மனத்தை திகட்டிடும் நினைவால். ஆழ்மன நினைவுகள் அடிக்கடி வந்தால். ஆழ்மன நினைவுகள் அடிக்கடி வந்தால் வாழ்ந்திட ஆயுள் வளமாய் கூடும். வாழ்ந்திட ஆயுள் வளமாய் கூடும். உணர்வால் வந்த உறவுகள் தானே. உணர்வால் வந்த உறவுகள் தானே உயிர்ப்பாய் நம்மை இயங்கிட வைக்கும். உயிர்ப்பாய் நம்மை இயங்கிட வைக்கும். மிக்க நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ மேடம். மறக்காம எனக்கு தேங்க்ஸ் சொல்ற ஒரே பர்சன் டெய்லி வந்து சிவகனி மேடம். தேங்க்யூ. உங்களுடைய அருமையான ஒரு ஃபீட்பேக்கும் மற்றும் கவிதைக்கும். கவிஞருக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க. அருமையா இருக்கு. அவங்க வேற லெவல் போறாங்கன்றாங்க. உங்க தங்கச்சி அப்போ நீங்க போற லெவலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு போங்க. ஆனா அவங்க என்டர் ஆகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா பேச மாட்டேன்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நான் கொடுக்குறேன். முத்துலட்சுமி மேடம் நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். சார் நான் கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேம் தேங்க்யூ மேம். எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். சாரி கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக ஜாயின் பண்ண, ஒரு அவசர வேலை இருந்ததுனால. பட்டு இந்த ஃபீட்பேக் செஷன் மூலமாக எல்லாரும் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மேம். வெரி யூஸ்ஃபுல். அந்த கீ மெசேஜ் நீங்கள் சொல்லும்போது நான் அதை கரெக்ட் ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைமில். அதுதான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு அது ஒரு மெசேஜாக எடுத்துக்கிட்டேன். என்னன்னா
ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம டெய்லி வாழ்கிறோம். டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறோம், தூங்குறோம், சாப்பிட்றோம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம், லாஸ்ட்டு போய் தூங்கிடுறோம். இப்படியே டெய்லி 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 ரிப்பீட் பண்ணி நம்மளோட ஃபுல் லைஃப் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பல வருஷக்கணக்காக நமக்கு கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட டைம் வரைக்கும். அவ்வளோ வருஷம் வாழ்ந்து லாஸ்ட்டாக கண்ணை மூடுற டைம் வரப்போ அந்த நிமிஷம் வந்து நமக்கு நம்ம லைஃப்ல நடந்த அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த கடைசி மூமெண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு அதுதான் நம்ம மகிழ்ச்சிக்கான நினைவலைகள்ங்கிறத அந்த பாயிண்ட்டை நான் இன்னைக்கு கேட்ச் பண்ணிட்டேன் மேம் உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ ஸோ மச். அருமையான ஃபீட்பேக், தட் இஸ் அருமையான பாயிண்ட். அது எனக்கு லைஃப் மெசேஜாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸலன்ட் செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி மேடம். உங்களுடைய நன்றிக்கும் தினமும் ஃபீட்பேக் இது தேங்க்ஸ் சொல்லும் நபர்களில் ஒருவர்னு சொல்றதுக்கு பதிலா நபர்னு சொல்லிட்டேன் நான். அனைவரையும் சேர்த்துக்கிறேன் அந்த நன்றி விஷயத்துல. நன்றி அனைவருக்கும். எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் சிவசங்கரி மேடம், உங்களுடைய ஏற்புரை 1 நிமிடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மீண்டும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்த குமரேசன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து உள்ளங்கள் நித்யா தேவி மேம், அருணகிரி சார், தாமோதரன் சார், வீரசேகரன் சார், ரம்யா மேம், சிவகனி மேம், முத்துலட்சுமி மேம், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரமேஷ் சார் சொன்னாரு பேச தெரியாதுன்னு சொல்லி வந்தாங்கன்னு. நீங்க நல்லா பேசுற ஸ்டைலை பார்த்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டைல், சார் கிட்ட இருந்து குரல் கத்துக்கிறதாகட்டும், சாங்ல ஸ்டார்ட் பண்றதாகட்டும், லோக்நாதன் சாரை பார்த்து அப்படியே சாங்ஸ் கொண்டு வரது. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டைல் கட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கலவையா தான் அப்படி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் எதுவும் அப்படியே லைட்டா பேசுறதா தோணுது. சரி, அதுக்கும் நன்றி சார். கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து தான், நீங்க தான், நானே ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன் நட்புலரி தான் குருன்னு. உங்க எல்லாத்தையும் பார்த்து தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நட்புலரிக்கு தான் இந்த கிரெடிட். இதுல பயணிக்கிற உங்களுக்கு தான் இந்த கிரெடிட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வீரசேகரன் சார் வாங்க, கண்டிப்பா மீட்டிங் போட்டுருவோம். நான் நெக்ஸ்ட் நட்புலரி மீட்டிங் பெங்களூர்லயே கூட போட்டுடலாம். நிறைய பேர் பெங்களூர்ல இருக்காங்க. பிளான் பண்ணுவோம், கண்டிப்பா நெக்ஸ்ட் மீட்டிங் பண்ணுவோம். பிரியாணி செஞ்சிருவோம், என்ஜாய் பண்ணிடுவோம் நல்லா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த தளத்தில் இணைத்த என்னோட சகோதரிக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க என்னை இந்த தளத்துல ஜாயின் பண்ணலைன்னா இந்த மாதிரி அருமையான உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் நமக்கு வாழ்க்கையில மிஸ் ஆயிருந்திருக்கும். இந்த பிரெயின் காமிக்கிறப்ப இந்த உறவுகள்லாம் மிஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ அக்காவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதையும் சொன்னாங்க, சூப்பரா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூக்கா. இன்கால் மெசேஜ்ல எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த செந்தில்குமார் சாருக்கும், ரமேஷ் ராஜு சாருக்கும், லாவண்யா மேம், சேகர் நாமக்கல் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி வரைக்கும் செஷன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இப்ப மெமரிஸ் வந்து நம்ம திரும்பி கண்ணை மூடி யோசிக்கிறப்ப மெமரிஸா தான் இருக்கணும். அது ஈவெண்டா இருக்கக்கூடாது. ஒரு எகெயின் அது நடந்துட்டே இருந்தா அது ஈவெண்ட். நம்ம கண்ணை மூடி பாக்குறப்ப நிறைய மெமரிஸ் தான் நமக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி என்னோட ஏற்புரையை முடித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ரமேஷ் சாருக்கு மிக்க நன்றி. தொகுத்து வழங்கி ரமேஷ் சாருக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்குற சாருக்கும் நன்றி. தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். சிவகனி மேடம் கை வச்சிருக்கிறாங்க. அருணகிரி சாரும் கை வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒருத்தரா பேசுறேன். சரி, எல்லாரும் கல்கட்டாக்கு வாங்க. பழைய இந்தியாவோட பழைய தலைநகரம் சிட்டி ஆஃப் ஜாய் சுத்தி பார்த்துட்டு போலாம். விடமாட்டோம். கட்டாயம் வருவோம். ஆல்வேஸ் வெல்கம் சார். ஆல்வேஸ் வெல்கம். கதவு திறந்தே இருக்கும். நீங்க தாராளமா வந்துக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம் சார். எல்லாரும் கண்டிப்பா யாரு பெங்களூர் வந்தாலும் கண்டிப்பா கூப்பிடுங்க சார். ஆல்வேஸ் வெல்கம். கண்டிப்பா. அவர் சார் கல்கட்டா கூப்பிடுறாரு. நம்ம ஒரு நாள் நிகழ்வு பெங்களூர்லயும், ஒரு நாள் நிகழ்வு கல்கட்டாலையும், ஒரு நாள் நிகழ்வு நெய்வேலியிலையும் அப்படிலாம் வரும். குறைந்த காலத்துல நம்ம இதெல்லாம் ஏன் எங்களை விடுறீங்க? திருச்சியில ஒரு நாள் வச்சே தீர வேண்டும். இல்ல சார், அப்படின்னு போட்டா உடுமலைப்பேட்டை, நாமக்கல் எல்லாம் சொல்லிட்டே போகணும்னு நேரம் கருதி நிறுத்திக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி எங்க சன்னு முந்தா நாள் காரைக்குடி போயிட்டு ஏதோ உடுமலைப்பேட்டையெல்லாம் வழியா தான் வந்தான். கார்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தான். ஸோ அப்ப நினைக்கும் போது உடுமலைப்பேட்டை அப்படின்ன உடனே நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு கல்யாணம் போகும்போது அந்த வழியா போனேன் பஸ்ல. ஸோ அது ஞாபகம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அப்படின்னோடனே நம்ம சிவகனி மேடம் ஞாபகம் வருது. திருச்சின்னா வீரசேகரன் சார், மதுரைன்னா நித்யா தேவி மேடம், வெங்கட்ராமன் சார், அந்த மாதிரி
ஒருத்தரோட ஞாபகம் வருது. அருணகிரி சார் கல்கட்டா மாதிரி. ஸோ எல்லாருமே திருப்பூர் ராமோதர் சீக்கிரம் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். திருப்பூரூர் ஆக்சுவலி இன்னைக்கு நான் இருக்கணும். முன்னாடி பிளான் பண்ணிருந்தோம் நானும் தாமோதரன் சாரும். என்னைக்கு சார் டேட் அது தள்ளி போச்சு. 5ஆம் தேதி இன்னைக்கு